நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் பார்க்குறோம். அதாவது அணுக்கரு விசை. அணுக்கருவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விசையை பற்றி இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அணுக்கருவுக்குள்ளே இருக்கக்கூடிய துகள்கள் வந்து இரண்டு வகையான துகள்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன்று வந்து நேர்மின் சுமையுடைய, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற புரோட்டான் அப்படிங்கிற துகள்கள் இருக்கும். அதே போல் வந்து மின் சுமையற்ற நியூட்ரான், சார்ஜ் இல்லாத அல்லது நியூட்ரல் சார்ஜ் இருக்கக்கூடிய நியூட்ரான் சொல்லக்கூடிய துகள்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் இவை இரண்டும் சேர்ந்து அணுக்கரு துகள்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நியூக்ளியான்ஸ் அப்படின்னு நம்ம வரையறுக்கிறோம். இப்போ இந்த நியூக்ளியான்களுக்கு இடையில் அணுக்கருவுக்குள்ள எவ்வளவு இடைவெளி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஃபெர்மியான்கள் அப்படிங்கிற தொலைவில் அணுக்கரு துகள்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து 2 புரோட்டான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 புரோட்டான்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொலைவு வந்து 10⁻−15 மீட்டர் அப்படிங்கிற தொலைவில் இருக்கும். இந்த 10⁻−15 அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபெர்மி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சில ஃபெர்மியான்கள் இடைவெளியில் இந்த துகள்கள் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி முதல் லெசன் நம்ம படிக்கும்போது என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்மக்கிட்ட புரோட்டான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து 2 புரோட்டான் இருக்குது. அணுக்கருவுக்கு வெளியில் நம்ம பேசுகிறோம். 2 புரோட்டான் இருக்குது. இரண்டும் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் வந்து பிரித்து வைக்கப்பட்டிருந்தால் 2 புரோட்டான்களுக்கு இடையில் என்ன விசை இருக்கும் அப்படின்னா, விலக்கு விசை இருக்கும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா? ஏன் அப்படின்னா, ஒத்த மின்னூட்டம் கொண்ட 2 துகள்கள் ஒன்றை ஒன்று விலக்கும். அதாவது வேறின மின்னூட்டங்கள் ஈர்க்கும், ஓரின மின்னூட்டங்கள் விலக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது சேம் சார்ஜஸ் வில் ரிப்பல் ஈச் அதர், ஆப்போசிட் சார்ஜஸ் வில் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இதில் 2 புரோட்டான் நம்ம பக்கத்தில் வச்சா என்ன ஆகும்? ஒன்று ரிப்பல் பண்ணிடும். சப்போஸ் வந்து ஒரு புரோட்டானையும் நியூட்ரானையும் பக்கத்தில் வச்சிங்கன்னா நோ ஃபோர்ஸ். அதே போல் நியூட்ரான் அண்ட் நியூட்ரான் பக்கத்தில் இருந்ததுனாலும் நோ ஃபோர்ஸ். அப்போது சேம் 2 புரோட்டான்ஸ் வந்து நியரில் இருக்கும்போது ரிப்பல்சிவ், புரோட்டான் நியூட்ரான் நோ ஃபோர்ஸ், நியூட்ரான் நியூட்ரான் நோ ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து அவுட் சைடு நியூக்ளி இந்த ப்ராசஸ் நடக்குது. இதுக்கு பேர் வந்து நம்ம கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சப்போஸ் வந்து நியூக்ளியஸுக்குள்ளே இந்த சார்ஜஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த கேரக்டர் இது வச்சுருக்குமா அப்படின்னா இருக்கிறது இல்லை. நியூக்ளியஸுக்குள்ளே எல்லா சார்ஜும் ஒன்று வந்து அட்ராக்ட் தான் பண்ணுது. அப்போது இங்கே இருக்கிறது மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இல்லை. சப்போஸ் இப்போ இந்த 2 சார்ஜர் பார்ட்டிகள் நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த 2 சார்ஜர் பார்ட்டிகள் வந்து அவுட் சைட் தி நியூக்ளியர், 2 புரோட்டான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 2க்கு இடையில கண்டிப்பாக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணியே சொல்லலாம். எப்படின்னா, இப்போ நம்மகிட்ட இருக்க சார்ஜ் வந்து புரோட்டான். ஸோ புரோட்டான் ஈச் புரோட்டான் கேரிஸ் தி சார்ஜ் ஆஃப் 1.6 × 10⁻−19 கூலும் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இதுவும் அதே சார்ஜ் வச்சுருக்கோம், இதுவும் அதே சார்ஜ் வச்சுருக்கோம். 2 கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா 1 ஃபெர்மின்னு வச்சுக்கோம். தட் மீன்ஸ் 10⁻−15 மீட்டர் அவுட் சைட் தி நியூக்ளி இப்போ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது போல் நம்ம எடுத்துக்கிட்டோம் புரோட்டான் அண்ட் புரோட்டான். ஈச் புரோட்டான் கேரிஸ் this much amount of charge and distance between the proton is 1 ஃபெர்மி. இப்போ இதில் 2 கடையில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எவ்வளோவா இருக்குன்னா, F equal to F directly proportional to Q1 Q2 divided by R² அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலை ஈக்குவல் டு மாற்றினீங்கன்னா we have to introduce a constant K into Q1 Q2 by R² அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இதில் ரெண்டுமே வந்து புரோட்டான் தான், சேம் சார்ஜஸ் தான். ஸோ சிம்பிளி we can consider as Q1 Q2 as Q. இப்போ இதுவும் Q இதுவும் Qன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னு எழுதிடலாம்? Q² ஆயிருமா? அப்போ F equal to K into Q² divided by R² அப்படின்னு நம்ம எழுதலாம். நம்ம அந்த ஈக்குவேஷன் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இரண்டுக்கும் இடையில் உள்ள விலக்கு விசை, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் எனி 2 புரோட்டான் விச் இஸ் அவைலபிள் அவுட் சைட் தி நியூக்ளி இதை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, கே வந்து கான்ஸ்டன்ட் எவ்வளோ? 9 × 10⁻9 அண்ட் கியூங்கிறது சார்ஜ் கேரிட் பை ஈச் புரோட்டான் எவ்வளோ? 1.6 × 10⁻−19. இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 புரோட்டான்ஸ் எவ்வளோ கொடுக்குறோம்? 10⁻−15. R² இருந்தனால இங்கே ஸ்கொயர் கொடுத்துரும். ஸோ இது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 230 நியூட்டன் அப்படின்னு கிடைக்குது. 230 நியூட்டன்கிறது ஒரு ஹெவி ஃபோர்ஸ். அப்போ 2 சார்ஜும் ஒன்று ரொம்ப வேகமாக விளக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த 2க்கும் இடைப்பட்ட அந்த விளக்கு விசையினுடைய மதிப்பை, அது 2 எவ்வளோ வேகத்தில் பின்வாங்கும், அதனுடைய முடுக்கம் எப்படி இருக்கும் இல்லையா, அதனுடைய எவ்வளவு திசைவேக அதிகரிப்போட பின்வாங்கும் 2 அப்படின்னா அது ஆக்சலரேஷன் சொல்லலாம். அந்த ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது?
ஃப்ரம் நியூட்டன்ஸ் செகண்ட் லா எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், எம்ங்கிறது மாஸ், ஏங்கிறது ஆக்சலரேஷன். விசை, நிறை, முடுக்கம். எனக்கு வந்து இரண்டும் எவ்வளவு முடுக்கத்துடன் ஒன்றை ஒன்று பின்வாங்குகின்றன, ஒன்றை ஒன்று விலகிக் கொள்கின்றன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஏ தானே வேணும். இப்போ ஏ ஈக்குவல் என்ன எழுதலாம்? எம் டினாமினேட்டருக்கு வந்தால் எஃப் பை எம். நம்ம ரெண்டுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 230 நியூட்டன். அப்போ இந்த எஃப்ங்கிற இடத்துல 230 சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். எம்ங்கிறது மாஸ் கேரிடு பை ஈச் புரோட்டான். புரோட்டானோட மாஸ் எவ்வளோ? 1.67 இன்டூ 10⁻⁻27 கிலோகிராம். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் டிவிஷன் எடுக்கும்போது யூ கெட் தி ஆன்சர் 1.4 இன்டூ 10⁻+29 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஸோ ப்ளஸில் பவரில் +ல் 29 வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 29 ஜீரோஸ் வந்து இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய நம்பர். அப்போ இவ்வளவு ஆக்சலரேஷனோட ஒன்று ரிப்பல் பண்ணிக்கும் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்குது. எப்போ? சப்போஸ் த 2 protons ஆர் அவைலபிள் அவுட் சைட் தி நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸுக்கு வெளியில் இந்த 2 பேர் இருந்திருந்தாங்கன்னா இதுதான் நடக்கும். ஆனால் இது நடக்கலை. இது நியூக்ளியஸுக்குள்ளே இந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை. அப்படி நடந்துருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே எல்லாமே உடஞ்சி போயிருந்துருக்கணும். ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. அப்போது உள்ளுக்குள்ளே கூலும் ஃபோர்ஸ் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. கூலும் ஃபோர்ஸ் இருக்குது, ஆனால் அதை டாமினேட் பண்ணுற அளவுக்கு வேற ஒரு ஃபோர்ஸ் அங்கே இருந்து எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லா சார்ஜ்டு பார்ட்டிகளையும் அட்ராக்ட் தான் பண்ணும். பட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து 2 புரோட்டானாக இருந்தால் அங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கணும். அப்போ கூலும் ஃபோர்ஸை டாமினேட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அதே போல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் டாமினேட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. எங்கே? இன்சைட் தி நியூக்ளி, இல்லையா? நியூக்ளியஸ்க்குள்ளே அந்த ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்க அந்த ஃபோர்ஸுக்கு ஒரு நேம் நம்ம கொடுக்கும். அதுக்கு பேர் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லையா? ஸோ ஒரு அணுக்கரு விசை, ஒரு பலமான அணுக்கரு விசை வந்து செயல்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பலமான அணுக்கரு விசைக்கு சில பண்புகள் இருக்குது. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸாக நம்ம சில கேரக்டர் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேரக்டர் வந்து இது ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸில் தான் ஆக்ட் பண்ணும். ஏன்னா நியூக்ளியே ரொம்ப சின்னது. நியூக்ளிக்குள்ளே இருக்க 2 புரோட்டான்ஸ் ஆர் 2 நியூட்ரான் இல்லை புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அப்போ ஆக்ட்ஸ் பிட்வீன் எனி 2 நியூக்ளியான்ஸ், the nucleon should be very 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 closer. The distance should be in some fermis அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஃபெர்மினா எவ்வளோ? 10⁻⁻15 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில், சில ஃபெர்மி டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் இந்த ஃபோர்ஸ் வந்து அப்ளிகபிள். அதர்வைஸ் தி நியூக்ளியர் ஃபோர்ஸ் will not be applicable. சரி, அப்போ இது முதல் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம 4 டைப் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம், இல்லையா? ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் ஃபைனலி ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அப்போ இந்த 4 ஃபோர்ஸில் நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் மற்ற எல்லாத்த விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஹைலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா விசைகளை விட இந்த அணுக்கரு விசையானது மிக பலமானதாக இருக்கும். ஓகே, மூணாவது ஃபோர்ஸ் வந்து இது எந்த பேருக்கு இடையில வேணால் அணுக்கருக்குள்ளே இருக்கலாம். பேர் எதெல்லாம் இருக்க முடியும்? புரோட்டான் இடையிலையும் அணுக்கரு விசை இருக்கலாம், இல்லை புரோட்டான் நியூட்ரான் இடையில இருக்கலாம், இல்லை நியூட்ரான் இடையில இருக்கலாம். இந்த 3 பேரில் எந்த பேர் இருந்தாலும் ஈர்ப்பு விசை தான் இருக்கும். எல்லாமே அட்ராக்டிவ் தான். இன்சைட் நியூக்ளி ரிப்பல்சிவ் ஒரு வார்த்தையே இல்லை, எல்லாமே அட்ராக்ட் பண்ண தான் செய்யும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, ஃபோர்த் வந்து எலக்ட்ரான்ஸ் மேலே இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறது இல்லை. அப்போ நியூக்ளியஸுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. நம்ம பேரை என்ன சொல்கிறோம்? இது வந்து பார்த்திங்கன்னா அணுக்கரு விசை, இல்லையா? நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அணுக்கருவுக்குள் மட்டுமே செயல்படக்கூடிய விசையாக இது இருக்கும். அணுக்கருவுக்கு வெளியில் இதனுடைய பவர் ஒன்றுமே இருக்காது. அப்போ அணு என்பது அணுக்கருவையும் எலக்ட்ரான்களையும் கொண்டது. நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? இது வந்து அணுக்கரு, வெளியில் எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும். அப்போ எலக்ட்ரான் மேலே இந்த ஃபோர்ஸ் இருக்காதானே? இருக்காது. அணுக்கருவுக்குள்ள மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரான்களின் மீது அணுக்கரு விசை செயல்படுவதில்லை. அப்போ அணுக்கரு விசை செயல்படுவதில்லை அப்படின்னா இது வந்து வெளியில் செயல்படக்கூடிய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை எந்த விதத்துலையும் பாதிக்கிறது இல்லை அணுக்கரு விசை. ஏன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த விசை வந்து எலக்ட்ரான்கள் வந்து வேற ஒரு பொருளோட வினை புரியும் போது, இந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட பொருளினுடைய அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் இன்னொரு பொருளில் உள்ள அணுவில் உள்ள எலக்ட்ரான்களுடன் வினை புரிவதால் தான் உங்களுக்கு அந்த பொருளோட கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு மாறுது. நம்ம அப்போது அணுக்கரு அந்த இடத்துல கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. அப்போ பொருளினுடைய வேதிப்பண்புகளில் இது எவ்வித மாற்றத்தையும் செய்வதில்லை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சோம். ஓகே, ஸோ ஒரு 5 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கூட கேட்கலாம், இல்லை டீட்டெயிலில் 5 மார்க்கில் கேட்டாலும் நம்ம எழுதக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.